மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்கா ஃபேன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சாரதா, விஜய பார்த்து பார்த்து கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இங்க கங்காவுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்குது. இத காவேரி நோட் பண்றாங்க. கங்காக்கா முகம் மாறுதே! நைட்டு வேற அம்மா, விஜய கங்காக்கா ரூம்ல தங்க சொல்லும்போதே, அக்கா முகம் மாறி இருந்துச்சு. இப்பயும் அக்கா ஏதோ வருத்தப்படுற மாரி இருக்குதே! அக்கா கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு, இங்க காவேரி முடிவு பண்றாங்க. அதே மாதிரியும் காவேரி கங்கா கூப்பிட்டு பேசுறாங்க. "இங்க பாருக்கா, நீ எதையோ நினைச்சு வருத்தப்படுற மாதிரி இருக்குதே!" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்னடி சொல்ல? அம்மா விஜய் வந்ததுலருந்து எங்க அம்மா தலகால் புரியாம இருக்கிற மாதிரி இருக்குது. விஜய விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. சரி, விஜய் மனசு மாரி இந்த வீட்டுக்கு வந்ததுனால இப்படி இருக்காங்கன்னு நெனச்சா, ஆனா என் புருஷன எதுக்குடி அம்மா குறைச்சலா நெனைக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலடி. விஜய்னா அந்த ரூம்ல வெக்கையா இருக்கும், தங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா என் புருஷன்னா அந்த ரூம்ல இருந்துக்கலாமாடி? இன்னைக்கு மட்டன் வாங்குறதுக்கு என் புருஷன தான் அனுப்பணுங்கிறாங்க. அப்பன்னா ஒரு வேலைக்கார மாரி தானே என் வீட்டுக்காரர் இந்த வீட்ல இருக்கிற மாரி இருக்குது. என் வீட்டுக்காருக்கும் மரியாதை குடுக்க வேண்டாமா? உன் புருஷனையும் அமுனா வீட்டுக்காரரையும் நடத்துற மாதிரி என் வீட்டுக்காரர எதுக்கு அம்மா நடத்த இருக்காங்க? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அக்கா அம்மாவ பத்தி நீ ஏங்க இப்படி நினைக்கிற? அம்மா எல்லாத்தையும் ஒரே மாரி தான் நினைப்பாங்க. ஆனா மாமா அதுக்கு ஒரு படி மேலக்கா. அது உனக்கு தெரியாதாக்கா? நம்ம அப்பா இல்லாதப்போ இந்த வீட்ட யார் பார்த்துக்குவாங்க? நம்மள எல்லாத்தையும் யார் கவனிச்சுக்குவாங்க? ஆம்பளை இல்லாத வீடாச்சே! நமக்கு துணையா யார் இருப்பாங்க? அப்படின்னு இருக்கும்போது, மாமா தானக்கா எல்லாத்துக்கும் முன்ன வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக வந்தாங்க. அப்படி இருக்கும்போது மாமா வந்து எங்க எல்லாத்துக்கும் அப்பா மாதிரிக்கா. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரரும் அவரும் ஒண்ணா? என் வீட்டுக்காரர் என்னதான் இருந்தாலும் ஒரு 3வது மனுஷன் மாரி தானே, வெளியில உள்ள ஆளு தானே. ஆனா மாமா அப்படி கிடையாதுல்லக்கா. நம்ம அத்தையோட பையன். நம்ம வீட்ல ஒருத்தவங்க மாதிரி. அதனால தான் அம்மா நம்மகிட்ட எப்படி வேல சொல்லுதோ, அது மாதிரி தான் மாமா கிட்டயும் பேசுது. உரிமையா. அந்த உரிமை எடுத்து பேசுறது தாங்க உனக்கு தப்பா தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு, "நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி. அப்பா இறந்த பிறகு இந்த வீட்ட பொறுப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க தான். ஆனாலும் அம்மா ஒரு சில இடத்துல வந்து அவர குறைச்சு நினைக்குதா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. விஜய் பெரிய கோடீஸ்வரனா இருந்துட்டு இங்க வந்ததுனால அவர விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களா? என் வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இப்படி நடத்துறாங்களான்னே ஒண்ணுமே புரியலடி. நிவின் வீட்டுக்காரரையும், உன் வீட்டுக்காரரையும் கவனிக்கிற விதம் பார்த்தோனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி அப்படிங்கிறாங்க. அக்கா அதான் சொல்றேன்ல, அம்மா நம்மகிட்ட எப்படி பேசுது, நம்மகிட்ட எப்படி வேலை சொல்லுது, அதே மாதிரி தான் உரிமை எடுத்து தாங்க மாமா கிட்ட பேசுது. அவங்க இந்த வீட்ல ஒருத்தவங்க பையன் மாதிரி அப்படி நினைச்சுக்கிட்டு தான் வந்து மாமா கிட்ட பழகுது. ஆனா என் வீட்டுக்காரர் என்னதான் இருந்தாலும் வேற இடத்துல இருந்து வந்தவர் தானக்கா. அதுதான் புரிஞ்சுக்கோக்கா. அம்மா மாமாவ வேற விதமாலாம் நடத்தவே நடத்தாதுக்கா. நீயே தப்பா நெனச்சுக்கிடாத. ஏதோ புதுசா அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் என்னமோ அம்மா வந்து பாத்துக்குறாங்க. மத்தபடினா மாமாவ அவங்க என்னைக்கும் குறைவாலாம் நெனைக்க மாட்டாங்கக்கா. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் கங்கா இருந்துகிட்டு, இல்லடி இது கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து அத்தையும் இருந்துச்சா, அப்பயும் அம்மா பேசுறதெல்லாம் பாத்துட்டு அவர்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப கூட எனக்கு ஒண்ணும் தெரியலடி. சரி இவரு பாத்து பாத்து இந்த வீட்டுக்காக எல்லாம் பண்றாரு. அதனால அவங்க கோவத்துல இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். அதுவும் இல்லாம நர்மதா ஏஜ் அட்டெண்ட் பண்ணது கூட முன்ன நின்னு எல்லாமே நடத்தும்போது கூட அத்தை பெருமையா தான் பேசுனாங்க. ஆனா இந்த வீட்ல அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லும்போதெல்லாம் அத்தைக்கு கோவம் கோவமா வந்துச்சு. அப்ப ஒண்ணும் தெரியல. இப்ப எனக்கு வருத்தமா இருக்குடி. மத்தவங்களலாம் பார்க்குற விதம் வேற, என் புருஷன பார்க்குற விதம் வேற அப்படின்னு சொல்லி நெனைக்கிற மாரியே இருந்துச்சுடி. அதனால தான் நானு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டேன். மத்தபடினா ஒண்ணும் இல்லடி அப்படின்னு கங்கா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "நீ அக்கா எதையும் நெனச்சு வருத்தப்படாத. உனக்கு ஏதாவது வருத்தமா இன்னும் நெனைக்கிறியா? நாங்க இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிடுவோம். என்ன அத நெனச்சு நீ எதுவும் வருத்தப்படாதக்கா" அப்படின்னு சொல்றாங்க. ஏய் இல்லடி. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. இப்ப நீ என்கிட்ட பேசினதுல என் மனசு மாறிடுச்சு. அதுக்காக நீ இந்த வீட்ட விட்டுலாம் போயிறாதடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்லக்கா இது நாளைக்கு நம்ம 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆயிறக்கூடாது. ஏற்கனவே யமுனா, நிவீன வச்சு என்ன தப்பா பேசிக்கிட்டு, என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா. அவ இன்னும் என்ன சந்தேக பார்வையில தான் பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கே தெரியுது. அதே மாதிரி நீயும் என் கூட சண்டை போட்டுட்டு பேசாம இருந்துற மாட்டல்லக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துகிட்டு, "இல்லடி இத்தன நாளா உன் வாழ்க்கை எப்படி இப்படி ஆயிடுச்சே! எப்படி சரியாக போகுதுன்னு யோசிச்சுட்டு வருத்தமா இருந்துச்சுடி இப்படி. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுல. இனிமேலு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி தான் எனக்கு தோணுதுடி. நீ எதுவும் நினைச்சு வருத்தப்படாத. நானும் இத இனிமேலு யோசிக்கவே மாட்டேன். மாமா நம்மள்கிட்ட எல்லாத்துக்கிட்டயும் உரிமையா தான் எடுத்து பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான்டி எனக்கு புரியுது. நான் ஒரு விதத்துல கொஞ்சம் யோசிச்சுட்டு குழம்பி போயிருந்தேன். நீ நல்ல வேள தெளிய வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் 2 பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க சாரதா இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம்" அப்படிங்கிறாங்க. உடனேவும் என்னம்மா? எதுக்கும்மா ஹாஸ்பிட்டல்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இங்க பாரு, நீ மொதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணேன்னு சொன்ன. அதுக்கடுத்து எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்ல. நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம
நீ கொடைக்கானல் போறது, அங்க போறது, இங்க போறதுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஆம்பள பையன் மாதிரி. குழந்தை எப்படி இருக்கோ, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும்டி. இனிமேலும் உன் போக்குக்கெல்லாம் என்னால விட்டுட்டு இருக்க முடியாது. உன் வயித்துல குழந்தை இருக்கு. இந்த நேரத்துல வந்து நீ நல்லா சாப்பிட்டு, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பார்த்து பறிச்சு தான் எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேயும் விஜய் இருந்து, "நல்லா சொல்லுங்க அத்த. நான் சொன்னா தான் இவ கேட்க மாட்டா. நீங்க நல்லா சொல்லுங்க. அப்பனாலும் கேட்கறாளான்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துட்டு, "ஏய் அம்மா சொல்றது சரிதான்டி. நீ போய் எதுக்கும் ஒரு போய் செக்கப் பண்ணிட்டு வந்துரலாம். நீ வேற வயிறு வலிக்கிற மாதிரி ஏதோ இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சுன்னு வேற சொன்னேல்ல. என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துரலாம்டி" அப்படிங்கிறாங்க. உடனேவும் விஜய் வந்துட்டு, "சரி கிளம்பு காவேரி இப்பவே போகலாம்" அப்படிங்கிறாங்க. உடனேவும் சரி இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு காவேரி, விஜய், சாரதா 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காவேரி, "டாக்டர் செக்கப்காக வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேவும் டாக்டர் வந்துட்டு, "குழந்தை எப்படி இருக்குது? காவேரியோட உடம்பு எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு எல்லாம் செக்கப் பண்றாங்க. செக்கப் பண்ணிட்டு, "குழந்தை நல்லா தான் இருக்குமா. ஆனா வந்து நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க. இன்னும் நல்லா சத்தானதா சாப்பிடணும். உங்க வீட்டுக்காரர் மறுபடியும் உங்கள நல்லா கவனிக்கிறது கிடையாதா? அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல நீங்க ரொம்ப வீக் ஆகியே வர்றீங்களே. நல்லா சாப்பிடணுமா இந்த நேரத்துல. அப்பதான் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "வேற எதுவும் பிரச்சனை இல்ல டாக்டர். குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அடுத்த மாசம் தான் ஸ்கேன் பண்ணணுமா. அடுத்த மாசம் தான் குழந்தையோட வளர்ச்சிய செக் பண்ணணும். அந்த குழந்தை திரும்புதா, அது ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் தான் வந்து 5வது மாசம் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "சரிங்க டாக்டர். குழந்தை இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல டாக்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எந்த பிரச்சனையும் இல்ல. அ அதாவது இப்போதைக்கு இவங்களுக்கு சத்தான டேப்லெட் எழுதி குடுத்துருக்கேன். நல்ல சத்தான ஆகாரமா குடுங்க. இவங்க சாப்பிடாம விட்டா பிறகு குழந்தைக்கு தான் ரிஸ்க் ஆகும். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இனிமேலும் வந்து எதையும் சாப்பிடாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தையோட வளர்ச்சி இனிமேல் தான் அதிகமா இருக்கும். நல்லா சாப்பிடணும். அப்பதான் வந்து குழந்தையும் நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "சரிங்க டாக்டர். இவ சாப்பிடலனாலும் நான் எப்படியாவது சாப்பிட வச்சுடுறேன் டாக்டர். இத்தன நாளா இவ சாப்பிடாம டிமிக்கி குடுத்துக்கிட்டு இருந்தா, இனிமேலும் என்கிட்ட சாப்பிடாம இவ எஸ்கேப் ஆக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சார் வந்துட்டு, "அப்பனா குழந்தைக்கு எந்த பயமும் இல்லல்ல டாக்டர்? இவ நல்லா தானே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எந்த பயமும் இல்லம்மா. அடுத்த மாசம் ஸ்கேன் பண்ணி பார்த்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும், விஜய், சாரதா, காவேரி வெளில வர்றாங்க. "நீ வீக்கா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்களே காவேரி. "என்னாச்சு காவேரி? நீ சரியா சாப்பிடல. கொடைக்கானல் போனதுலருந்து நீ வந்து ஒரு மாதிரியே இருந்திருக்க. அதனால தான் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்த மாசம் ஸ்கேன் பண்ணா தான் தெரியும். அதுக்குள்ளயும் நீ நல்லா சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு, "தம்பி சொல்ற மாதிரி நீ கவனக்குறைவா இருக்கிற காவேரி. இவ்வளவு அலட்சியமாலாம் இருக்கக்கூடாது. வயித்துல பிள்ளைய வச்சுட்டு எதுக்காக காவேரி இப்படி எல்லாத்துட்டயும் சொல்லாம நீ பாட்டுல சுத்திட்டு திரிஞ்சுட்டு இருந்திருக்க? இங்க பாரு, இந்த பையன் எவ்வளவு பதறி போயிருக்கான்னு சொல்லிட்டு. உனக்கு அந்த பதட்டமே இல்லையா காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "எனக்கு எந்த பதட்டமும் இல்லம்மா. என் குழந்தை எல்லாத்தையும் தாண்டி வந்துரும்மா. ஏன்னா, என் குழந்தை என்ன மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க பாரு, உனக்கு நான் டெய்லி ஜூஸ் போட்டு குடுப்பேன். சாப்பிடுறதுக்கு சத்து மாவு எல்லாம் போட்டு குடுப்பேன் பார்த்துக்கோ. நீ ஒழுங்கா சாப்பிட்டுட்டே இருக்கணும். நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதான் மாப்பிள சொல்லுதுல, கேட்டுக்கோ. மாப்பிள குடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அடுத்த மாசம் பார்க்கும்போது நீ நல்லா இருக்கிற, ஆரோக்கியமா இருக்கிற, குழந்தையும் ஆரோக்கியமா இருக்குது. நல்ல மூவ்மெண்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லணும்டி. அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, "சரிம்மா." ம். உடனே விஜய முறைச்சு பார்த்துட்டு, "என்ன எங்க அம்மாவும் நீங்களும் ஒரே மாதிரியே வர வர பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டீங்களா என்ன திட்டுறதுக்காக? அது எப்படி 2 பேரும் ஒண்ணு போல பேசி வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த என்ன திட்டுறா இவ" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னடி மாப்பிள என்ன திட்டிட்டு இருக்க? மாப்பிள சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கோ. நல்லதா சாப்பிட பழகு. என்ன இனிமேலு ஒழுங்கா சாப்பிடணும். நல்ல ஆகாரமா சாப்பிடு. அதுவும் சாப்பிடாம இருக்கிறதுனா இனிமேல் வேலைய வச்சுக்கிடாத" அப்படி சொல்லிட்டு சாரதா திட்டுறாங்க. உடனே காவேரி அமைதியா இருக்காங்க. 3 பேரும் ஒண்ணு போல சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.